வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. மும்மொழி விவகாரம், மும்மொழியில் ஹிந்தியை திணிக்க தான் புதிய கல்விக் கொள்கை பாஜக முயற்சி பண்ணுதுன்னு கடந்த வாரம் எல்லாம் பேச்சாக போராட்டமாக மாறி மாறி மத்திய அமைச்சர் சொல்ல, இங்கே முதலமைச்சர் சொல்ல, அமைச்சர்கள் சொல்லன்ற விஷயங்களை பார்த்தோம். அதன் பிறகு தொகுதி மறுவரையால் தமிழகத்திற்கு இடங்கள் குறையும், 8 இடங்கள் வரை குறையும் அப்படின்ற பேச்சுக்கள் கேள்விகள்லாம் வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இது தமிழகத்தின் தலைக்கு மேலே கத்தி அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க. முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் இதே விவகாரங்களை பேசுகிறாரு. தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்களில் இந்த 2 விவகாரங்களை, மொழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது, தொகுதிக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படின்ற 2 விவகாரங்களை எல்லாம் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி நாகையில் நடந்த ஒரு திருமணத்தில் கூட இந்த விவகாரங்கள்லாம் சுட்டி காட்டுறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் சுட்டி காட்டி அளவான குழந்தைகள் அப்படின்லாம் நம்ம முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ அதையே மறுபரிசீலனை செய்யணுமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மொழி முதல் தொகுதி வரை உச்சமடைகிறதா திமுக பாஜக மோதல் அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எஸ் ஸ்ரீராம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு சஃபி சுலைமான், எல்லா இடங்களிலும் முதலமைச்சர் பேசுகிறாரு. கடந்த வாரம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள், அவருடைய பிறந்தநாள் கூட்டம், லெட்ரு, இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமண வீட்டில் கூட இந்த விவகாரங்களை பேசுகிறார். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் திமுக இதை தொடர் பிரச்சாரமாக பண்ணுதுன்னு பாஜக குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ திமுகவுடைய தாழ்மையான கருத்தும் தானே. எனக்கு முதல்வர் மேடையில் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் சேர்த்து தான் இது பிரச்சனை, அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம். டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை இன்கேஸ் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் அது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆர் விஷனரி பிஜேபியுடைய கேண்டிடேட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தானே பிரச்சனை இதுன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, ஆனால் அது பிரச்சனை ஆக்குறாங்க. இல்லை, அதில் ஒரு அஷூரன்ஸ் சொல்கிறாங்க. அமித்ஷாவுடைய அஷூரன்ஸ் பார்க்கலையா? கோவை வந்தப்போ என்ன சொன்னார்? கோவை வந்தப்போ என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இல்லை, மக்கள் தொகை மட்டுமே ஒரு கூறா வச்சு தொகுதி ஒரு வரையறை இருக்காது, அப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையாதுன்றார். இல்லை கார்கே, ரொம்ப சிம்பிள். ப்ரோரேட்டா பேசிஸ் சொன்னாரா? ப்ரோரேட்டாக்கு நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா இட்ஸ் எ மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் சம்திங் இன் ப்ரொபோர்ஷன் டு அ ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் சச் அஸ் டைம், குவான்டிட்டி ஆர் கான்ட்ரிபியூஷன். இப்போ இவங்க இதில் எது எடுத்துப்பாங்க? டைம் எடுத்துப்பாங்களா, குவான்டிட்டி எடுத்துப்பாங்களா, கான்ட்ரிபியூஷன் எடுத்துப்பாங்களா? இப்போ நாம என்ன சொல்றோம், டேக் த டைம் அண்ட் கான்ட்ரிபியூஷன். கரெக்ட்? டோன்ட் டேக் த குவான்டிட்டி. ரைட்? ப்ரோரேட்டா பேசி நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு ஒன்றிய அரசு சொன்ன எந்தெந்த விஷயத்தெல்லாம் பின்பற்றி இருக்கிறது, டோட்டல் ஃபர்டிலிட்டி எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், ஜிடிபியில் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறோம், உங்களுடைய வரி வருவாயில் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறோம், அதே நேரத்தில் இங்க கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பண்ணியிருக்கோம் இந்த கண்ட்ரிக்கு, இந்த ஸ்டேட்ஸ் மூலமா எவ்வளவு பண்ணும், அதை நீங்க எடுக்காம குவான்டிட்டி மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த ப்ரோரேட்டா பேசிஸ அமித்ஷா அவர்கள் நாளைக்கே, அமித்ஷா அவர்கள் கூட வேண்டாம்ங்க, இல்லைனா முர்மு அவர்கள்ட்ட சொல்லி ப்ரோரேட்டா பேசிஸ் என்பது கான்ட்ரிபியூஷன் மூலம் மட்டுமே எடுக்கப்படும், இதுதான் நாங்கள் அறிவித்த ப்ரோரேட்டா பேசிஸ், இத சொல்லட்டும், முடிஞ்சு போச்சு கதை. இத பத்தி யாருமே பேச போறது இல்ல. தொடக்க புள்ளி என்ன அண்ணாமலை கேக்குறாரு சார், யாரு சொன்னா முதலமைச்சர் தொடங்கி இருக்காரு என்ன சார், எங்க பிரச்சனை வந்துச்சுன்னு கேக்குறேன். இப்ப வராது சார் பிரச்சனை, வரப்போற பிரச்சனை முன்கூட்டியே சொல்றதானே சார் திமுக, அதுதானே சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம், முழுக்க சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் கேக்குறேனே, திமுக சொல்லுச்சு சரி, மத்த ஸ்டேட்ல இப்ப ஏன் சொல்லுது, சித்தராமையா ஏன் சொல்றாரு, டிகேஎஸ் ஏன் சொல்றாரு, இந்த பக்கம் இவரு நம்ம தெலுங்கானா சிஎம் ஏன் சொல்றாரு, மார்க் மை வேர்ட்ஸ் ஆந்திரா சிஎம் சொல்லுவாரு. ஏன் தெரியுங்களா, இது அப்படிதான் சார் நகரும். ஏன்னா பிரதிநிதித்துவம், இப்போ உங்களுக்கு ஃபண்ட்ஸ் நீங்க கம்மி பண்ணீங்க, ஃபண்ட்ஸை கேட்கும் போது அதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றீங்க. இப்போ ஃபண்ட்ஸ் கிளைம் பண்றதுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது.
இப்ப ஃபண்ட்ஸ் கிளைம் பண்றதுக்கான ரெப்ரசன்டேஷனே இல்லாம போச்சுன்னா வாட் வில் பி யுவர் தாட்ஸ்? இப்பவே இப்படி நீங்க இருக்கீங்கன்னா நீங்க அப்ப எப்படி இருப்பீங்க? கொஸ்டின் அதுதானே. இப்ப சிஎம் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு மேடையில பேசுறாருன்னு, எதற்காக பேசுகிறார், ஏன் இதை கொண்டு வராரு? He wants to know the whole South India what's happening between North and South. அதுதான் விஷயம். கேப்போம். நான் பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி கிட்ட இன்னைக்கு இல்ல அப்படினாலும் அடுத்த வருஷம் பண்ணதானே போறீங்க. அடுத்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கணும். அடுத்த வருஷம் இதே போல தொகுதி மறுவரையறை ஆரம்பிக்கணும். இப்பவே தொடங்குறோம், ஆனா பிரச்சனையை முன்கூட்டியே சொல்றோன்றாங்க. வணக்கம் கார்கே. அதாவது நம்ம நண்பர் அதே மாதிரி திமுகவினர் எப்படின்னா, இவங்களுடைய அஜெண்டா எப்படின்னா மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறது. அதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச 2 கருவிகள். ஒண்ணு வந்து இந்த ஹிந்தி வந்து திணிப்புன்னு இல்லாத ஒண்ண வந்து அவங்க கொண்டு வந்து திணிச்சு அது ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. 2வது வந்து இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு. நீங்க சரியான ஒரு கேள்வியை வந்து நம்ம நண்பர்கிட்ட கேட்டீங்க. அது இன்னும் வரவே இல்லைங்களே, அதை பத்தி ஏங்க இப்ப பேசுறீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து அது வரப்போகுது, 2026 வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே நாங்க பேசுறோம் அப்படின்னு வந்து. 2026 இல்ல, அடுத்த வருஷம். ஆமா சார், 2026 அடுத்த வருஷம் தான். நம்ம 3வது மாசம் ஆயிருச்சு சார். இன்னும் 9 மாசம் தான் இருக்கு. 9 மாசம் தான் இருக்கு. ஆசீர்வாதம் சார், ஒரே ஒரு குறுக்கீடு, உங்க அனுமதியோட ஒரே ஒரு குறுக்கீடு. நடுஜாமத்துல 500 1000 செல்லாதுன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா, 370 திடுதிப்புன்னு நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் நாட்டு மக்களுக்கோ நாட்டை ஆளக்கூடிய பிற பாஜக திடீர்னு பண்ணிடுவீங்கன்னு பயப்படுறாரு சார். எங்களுக்கு பயம் என்னன்னா, திடீர்னு பண்ணிடுவீங்கன்னு பயப்படுறாங்க. 2025 மார்ச்ல இல்லனா செப்டம்பர்ல திடுதிப்புன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன? ஓகே சஃபி, அதாவது நீங்க இவ்வளவு பயப்படுறத பார்த்தா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்ற ஒரு நிமிஷம் நீங்க நண்பர்கிட்ட வந்து நான் வந்து நீங்க பேசும்போது நீங்க குறுக்கிட்டீங்க, அப்ப கூட நான் வந்து அமைதியா. உங்களுக்கு வந்து அடுத்த வரக்கூடிய தேர்தல், அதுக்கு வந்து இப்ப வந்து அடுத்த வருஷம் இந்நேரம் வந்து தேர்தல் ஜுரம் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல வந்து திடீர்னு வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு கற்பனையில மக்களை வந்து எப்பொழுதுமே ஒரு கற்பனையான ஒரு நிலைமையில வந்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் அப்படின்றது திமுக ஏன் அந்த நிலைமைக்கு வந்துச்சுன்றதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மக்கள் உங்களுடைய விடியா ஆட்சியை பார்த்து ரொம்பவும் சிரமத்துல இருக்கிறாங்க. நீங்க வந்து எந்த ஒரு ஃபீல்டா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அது வந்து ஊழலா இருந்தாலும் சரி, இல்ல இது உண்மையான இது வந்து கற்பனை கிடையாது, இது நிசப்தமான உண்மை. நண்பர்கிட்ட வந்து நீங்க கொஞ்ச நேரம் வந்து நீங்க அவரை ஒரு கற்பனை, அவர் உங்களை சொல்றாரு, எப்படி சார் ஒத்துக்கிறது? இது நிசப்தமான உண்மை, இது கற்பனையே கிடையாது. இப்போ கற்பனைனா என்னன்னா, இப்போ அடுத்த வருஷம் வரும், அந்த வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஹிந்தி திணிப்பு அப்படின்றாங்க. ஹிந்தின்ற வார்த்தையே அந்த தேசிய கல்விக் கொள்கையில இல்ல. தாய்மொழியை தான் வந்து அதுல வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 10 நாளா இதே பத்தி பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து டெய்லி காலையில வந்து முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டும் வந்து சரியான ட்வீட்டா இருந்தா கூட வந்து ஒத்துக்கலாம். அதுலயும் வந்து மொழிகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு, அதுவும் வந்து ஒரு தவறான கருத்து. எந்த மொழி இந்தி மொழியால் அழிஞ்சிச்சு அப்படி பாத்தீங்கன்னா, துளுன்ற ஒரு அருமையான ஒரு மொழி, என்னுடைய நண்பர் ஆத்மாத்மான ஒரு நண்பர், அவர் பேசக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை கன்னட மொழி அழிச்சிருச்சா அப்படின்னு. அதே மாதிரி படுகர்கள் பேசக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை தமிழ் மொழி அழிச்சிருச்சான்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இது மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து மக்களுடைய திசையை திருப்பி தங்களுடைய இயலாமை, இன்னைக்கு வந்து திமுக வந்து நடத்தக்கூடிய அந்த ஊழல் பொலிட்டிக்கல் இல்ல. இப்ப நீங்க சொல்றது மற்ற பிரச்சனைகள் தெரியாம இருக்கிறதுக்காக இதை தாங்கி பிடிக்கிறாங்க, இல்ல இதை ஓங்கி ஒழிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதுதான் முக்கிய, இதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலா சார் இல்ல சார், அப்ப இல்ல அப்போ அமித்ஷா சொன்ன அஷூரன்ஸ் இல்ல, அமித்ஷா சொன்ன அஷூரன்ஸ் குடியரசுத் தலைவர் சொல்லுவாரா? இல்ல தேர்தல் ஆணையம் மறுவரையறை பண்றதுக்கு இதான் வரையறைன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லையே.
அது இப்ப எதுக்கு அதை நீங்க பத்தி ஸ்பேஸ் சொல்லணும்? கொடுக்குறீங்க இப்ப வந்து டிஎம்கே. நீங்க இல்ல நாங்க சார் அவங்க வந்து தப்பான ஒரு பாதையில வந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்கள நாங்க நீங்க சரியா நிறுத்தணும்னா என்ன சொல்லுங்க. அவசியம் இருக்குது? அவங்க வந்து பேசிட்டு இருக்க போறது வந்து அவங்க மக்களை வந்து திசை திருப்பும் பொழுது அதையும் காரணமாக கூட வந்து ஒரு பிரச்சனை எழும்போது கோயம்புத்தூருக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள் அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. யாருக்கும் இந்த விஷயத்துல வந்து பிரச்சனை இருக்காது, ஒரு சீட்டு கூட இல்ல இல்ல கிடையாது. இல்ல இல்ல அவரு மாத்தி counter சொல்றீங்க. கேள்வி நாங்க அவர் சொல்றோம். யாருக்கும் இருக்காதுன்னு சொல்லல. ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுக்கும் தக்ஷின் பாரத்துக்கும் இருக்காதுன்னு தான் சொன்னாரே தவிர வடநாட்டுல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இருக்காதுன்னு சொல்லல. சரி, ஓகே, கேப்போம். பாயிண்ட் அதுதான். அதனால கேப்போம். கேக்குறோம். தமிழ்நாட்டை பத்தி அந்த உள்ள இருக்கிற சூட்சமம் என்ன? இதுதான் சரி, தமிழ்நாடு சரி, கேக்குது. ஓகே, ஓகே. Safi, கொஞ்சம் let us have a decent debate. அதாவது very decent நீங்க sir. வந்து நான் கேட்ட கேள்வி ஊடால பேச வேணாம். நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. கார்கே அவருக்கு வந்து டைம் கூடுதலாவே கொடுங்க கார்கே. அதாவது என்னன்னா பிரச்சனை என்னன்னா நீங்க எழுப்பியிருக்கீங்க, அதுவும் என்ன எழுப்பியிருக்கீங்க, திடீர்னு வந்து முதலமைச்சர் சொல்றாரு 848 தொகுதிகள் அப்படின்னு. இந்த 848 தொகுதி எங்க இருந்து சார்? ஜீபும் பாவா எங்க இருந்து வந்துச்சு? நாடாளுமன்றத்துல போட்டிருக்க சீட் அடிப்படையில சார், புது நாடாளுமன்றத்துல எத்தனை சீட் போட்டிருக்கோம்? இல்ல சார், இன்னொன்னு 700 சொல்லுது, இன்னொன்னு 900 சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்றேன்னு தெரியுங்களா? இது வந்து இன்னும் வேடிக்கையாவும் இருக்கும். அதாவது வந்து 10,56,389 பாப்புலேஷன் ரேஷியோ 1976 கணக்கிட்டு அது வந்து சொல்லியிருக்கிறாங்க 39 வந்துச்சு. இப்ப இன்னொரு கணக்கு என்ன வருது தெரியுமா? 76 சீட் வரும் தமிழ்நாட்டுக்கு. எப்படின்னா 7,73,17,000 அப்படின்ற ஒரு விகிதாச்சாரத்துல. அப்புறமேட்டு 12 சீட் வரும், 15 லட்சம் ஒரு தொகுதிக்கு அப்படின்னு பார்த்து ஒரு 52 தொகுதி. அப்புறம் 39 தொகுதி, 20 லட்சம். அதாவது ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு ஊடகமும் புதுசா போடுறாங்க. நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் டீச் பண்றேன் சார். எனக்கே இது வந்து தலை சுத்துது. இவங்கள எங்க இருந்து இருந்தா இந்த ஃபிகரை கொண்டு வராங்க, ஏன் மக்களை வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு. நீங்க வந்து ஒரு அசம்ஷனை உருவாக்கிட்டு அந்த அசம்ஷனை நோக்கி மக்களை திசை திருப்புறாங்க. இதை திருப்பாதீங்கன்றதா எங்களுடைய வேண்டுகோள். ஓகே, கேப்போம். நான் அருணன் அவர்கள்ட்ட இல்லாத பிரச்சனையை கட்டமைக்கிறீங்க, இது பொலிட்டிக்கலி ஒரு நேரேஷன் செட் பண்றீங்க, பாஜகவுக்கு எதிராக அப்படின்ற குற்றச்சாட்டம் முன் வைக்கிறாங்க. அதாவது திசை திருப்புறாங்கன்னா அந்த திசை திருப்பலை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒன்றிய அரசினுடைய வேலை தானே. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் கோயம்புத்தூர்ல வந்து பேசினார். நம்முடைய நண்பர் ஆச்சாரியா சொல்றாரு, ரொம்ப தெளிவா பேசிட்டாரியா. எங்களுடைய உள்துறை அமைச்சர் இந்த விவகாரம் குறித்து தெளிவா என்ன தெளிவா பேசினாரு? புரோரேட்டா அடிப்படையில் நடக்கும்னாரு. அப்படின்னா அரசியல் சாசனம் 2026 வரைக்கும் தான் கெடு விதிச்சிருக்கு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாதுன்னு, அதுக்கு பிறகு செய்யணும்னு அர்த்தம். இப்ப நாங்க செய்வோமா மாட்டோமா? 2026 பறக்கணும். எவ்வளவு நாள் இருக்கு? நீங்க நல்லா கேட்டீங்க, 9 மாசம் தான் இருக்கு. அப்ப அதை பத்தி இது பேசக்கூடாதா? இது என்ன வேடிக்கையான வாதமா இருக்குது? அதனாலதான் அமித்ஷா பேசினார். இப்ப ஆச்சாரியா மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லல, கவனிச்சிங்களா? அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறார் ஆச்சாரியா. ஆனா உள்துறை அமைச்சர் பேசினார். என்ன பேசினாரு? புரோரேட் அடிப்படையில் இருக்கும்யா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குறையாதியா. இது என்னங்க பேச்சு? புரோரேட்டானா என்ன? குறையாதுன்ற அஷூரன்ஸ் கொடுக்கறாருல சார். மனமலையாரு மைக்கிட்ட வர்றேன் குறையாதுதான் சிக்கல். கொஞ்சம் புரிச்சுக்கங்க. ஓடியாந்து அவர் மைக்க பிடிச்சு சொல்றாரு, விகிதாச்சார அடிப்படையிலுங்க, அப்படித்தாங்க அதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க, குறையாது. தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னா என்னன்னா 39க்கு குறையாதான். ஆனா எது குறையக்கூடாது தெரியுமா கார்கே? இன்னைக்கு 543 இடங்கள் நாடாளுமன்ற மக்களவை மொத்தம். அதுல தமிழ்நாட்டுடைய 39 இடங்கள் என்பவை 7.2%. இந்த 7.2% குறையக்கூடாது. எப்ப? இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தாலும் குறையக்கூடாது. 7.2%. அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாத மாதிரி பேசுறாங்க. அதே போல தொகுதி 540க்கு மேல கூடாதா? ஏற்கனவே கூடிட்டு தான் வந்திருக்கு. அந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியும். இப்ப கூடாதுன்னு சொல்லுங்க முதல்ல. அட்லீஸ்ட் அந்த அறிக்கையாவது. அந்த நாடாளுமன்ற கட்டடத்திலே வந்து பூரா நீங்க கூகுள்ல போனாலும் வருது, அவங்களும் பேசியிருக்காங்க. 800க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு மக்களவைக்கு. ரெண்டாவையும் சேர்ந்து அதிலேயே உட்காரலாம். அதனால மொத்தம் 1200 இடங்கள் இருக்குன்னு எல்லா விவரமும் அதுக்குள்ள வருதுங்க. சரியா? நீங்க தயவுசெய்து அந்த உறுதிமொழியாவது கொடுக்க. 848 போகாதியா, 543 தான். அடுத்த உறுதிமொழி, இந்த மறுசீரமைப்பு நடந்தாலும் தொகுதி 543ல இந்த 7.2% இருக்கும்யா.
அப்படி என்று சொல்ல தயாரா? இதைத்தானுங்க கேட்கிறோம். ஆனா அதுக்குள்ள போகாம உங்களுக்கு தொகுதி குறையாதியா, தமிழ்நாட்டுக்கு குறையாதியா, இதை எல்லாரும் ஏமாளிகளா? இல்ல சார், இதுல என்ன கேள்வினா, இல்ல முதலமைச்சர் இந்த கேள்வி எழுப்பின உடனே அனைத்து கட்சி கூட்டம் அழைப்பு விடுத்த உடனே அண்ணாமலை சொல்றாரு, அப்புறம் அமித்ஷா சொல்றாரு, அப்புறம் திரும்ப அண்ணாமலை சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறமும் இன்னைக்கும் முதலமைச்சர் பேசுறாரு, நம்ம மக்கள் தொகையெல்லாம் வந்து குறைச்சிட்டோம், நமக்கு இது தண்டனையா இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. அப்போ அந்த பிரச்சனை நேத்தோட முடியலையா? அமித்ஷா சொன்னதோட முடியலையா? இன்னும் தொடர்தான்றதான கேள்வியா இருக்கு. ஆமாங்க, அமித்ஷா வந்து மக்கள் தொகைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா பேசினாருக்காருக்கே. தயவு செய்து கோயம்புத்தூர் பேச்ச நான் 2-3 தடவை அன்னைக்கே கேட்டு நான் அதெல்லாம் பேசிட்டேன். அந்த பேச்சை தயவு செய்து கேளுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் என்பது நடக்காது பேசியிருக்காரு. ஒரு வாக்கியம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? புரோரேட் அடிப்படையில் நடக்கும் ஏங்கிறாரு. தொகுதி மறுசீரமைப்பு புரோரேட்டானா என்ன அர்த்தம்னு கேக்குறான். அப்ப மக்கள் தொகை அடிப்படையில அப்படின்னா என்ன ஆகும்? மக்கள் தொகை மாறி இருக்கு. அப்ப பயமா வருது. இல்லங்க, எதுவானாலும் 7.2% குறையாதியா? அப்படி இல்லங்க சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு 7. அப்படி சொல்ல இப்ப இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்முடைய. ஆகவே பேசுவோம் அப்படின்னா அது திசை திருப்பலை தடுக்கணும்னா அந்த 7.2% சொல்லுங்க. அப்புறம் மொழி பிரச்சனை பத்தி நண்பர் ஆச்சாரியா சொல்றாரு, ஐயா அந்த தேசிய கொள்கையில இந்திங்கிற வார்த்தையே இல்லையா? ஆமா, ஆனா சமஸ்கிருதங்கிற வார்த்தை இருக்கு. அது கடைசி பகுதியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல ஒரு சரத்து இருக்குது, கல்வியின் அனைத்து கட்டங்களிலும் சமஸ்கிருதம் சொல்லித்தரப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும்னு அதை மட்டும் போட்டிருக்கீங்க. சரி, இந்த மும்மொழி அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மும்மொழியா? ஏன் இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல எந்த மும்மொழி சொல்லி தர்றீங்க? இன்னைக்கா இருக்கு மும்மொழி? 1968 இருந்து இருக்கு. ஆனா இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல அநேகமாக பெரும்பாலான பள்ளிகள்ல ஒரு மொழி தான், இந்தி மட்டும்தான். சில பள்ளிகள்ல மட்டும்தான் ஆங்கிலம் சொல்லி தரீங்க. 3வது மொழி எங்க சொல்லி தரீங்க? அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். சில பள்ளிகள்ல போனா போதும் சமஸ்கிருதத்தை சொல்லி தராங்க. என்னங்க எங்களுக்கு மட்டும் வந்து 3 மொழி அவசியம் படிக்கணும்யா, மும்மொழி திட்டம்யா. ஆனால் இந்தி பேசுகிற மாநிலம் கிடையாதுயா. இந்த கேள்வியை எழுப்புறோம், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன வினோதமா இருக்கு வாதம்? கேட்டா நீங்க பூரா திசை திருப்புறீங்கன்னு ஒரே வாக்கியத்தை சொல்லி முடிச்சுட்டு போனா அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட எல்லாருக்கும் சேர்ந்து தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம், இதுல ஈகோ பார்க்காதீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்குங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. பாஜக நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு முரணா இருக்கேன். அதாவதுங்க முதல்ல இந்த மொழின்றனால மொழியை பற்றி பேசிடுவோம். இந்த பிப்ரவரி 24ஆம் தேதி 6 நாளுக்கு முன்னாடி இந்த சிஐஎஃப் ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் அரக்கோணத்தில் இருக்குது, மத்திய தொழில் பாதுகாப்பு படை. அதில் வந்து நம்ம வட இந்தியர்களை ரொம்ப அசிங்கமாக தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுவாங்க. பானிபூரி விற்கிறவன், பாத்ரூம் அலம்புறவன், ரோடு க்ளீன் பண்ணுறவன், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா எம்பிக்கள்லாம் பேசுகிற வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டுவேன். அதாவது வட இந்தியாவில் அவ்வளோ கொச்சையாக பேசுபவர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஆனால் ரஜ்வீந்தர் சிங் பட்டின்னு ஒரு பஞ்சாபி, ஒரு பீகார் கேடரை சேர்ந்த ஒரு 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 வட இந்தியர், அவர் நம்ம அரக்கோணத்தில் தக்கோலமுடைய அந்த அந்த போரில் ராஜாதித்ய சோழனுடைய வீரத்தை, அந்த கதையை கேட்டு அவன் மத்திய அரசாங்கத்துக்கு இதை வெறும் சிஐஎஃப் இன்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடாது, இவ்வளோ வீரம் சார்ந்த ஒரு ராஜா இந்த அரக்கோணத்தில் இருந்ததுனால அவர் பேரில் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கணும்னு சொல்லி ஒரே வாரத்தில் பிரதமர் வந்து இப்போ அது ராஜாதித்யா சிஐஎஃப் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வந்திருக்கு. ஸோ தமிழர்களுக்கும் உண்மையாக செய்யக்கூடிய ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. இதை நான் இப்போ தான் சொல்லணும். ஏன்னா இது வந்தது அந்த இந்தி கூட்டணியை மிகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பர். அது இந்தி கூட்டணி ஆட்களுக்கு தெரியும், பெரும்பாலும் மக்களுக்கும் தெரியும். இதை சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு ரீசன்ட் படத்தில் ஒரு 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 ஹீரோ சொல்லுவார், படிங்கடா அப்போதான்டா உங்களுக்கு புரியும், படிங்கடான்னு எவ்வளவோ சொன்னேனே கேட்டீங்களாடான்னு ஒரு படத்தில் ஒரு இது வரும். ஏன்னா ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஜித்னா ஆபாதி உத்னா ஹக். இது சொன்னது 23ல். அதாவது ப்ரோரேட்டா எத்தனை பேர் இருக்காங்களோ அதற்கு ஏற்றபடி தான் இந்த தொகுதியும் இதை எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். ஜித்னா ஆபாதி உத்னா ஹக். இந்த ஹிந்தி நமக்கு புரியல, அதனால நமக்கு என்ன ராகுல் காந்தி சொன்னான்னு தெரியல. நீங்கள் யாரையாவது வச்சாவது அப்பா இதோட மீனிங் என்னப்பான்னு நீங்கள் கேட்டுக்கணும். அப்போ ஏன் முதல்வர்களுக்கு கோபம் வரல? அப்போ ஏன் இதை நீங்கள் இந்த கேள்வியை 23ல் கேட்கல?
அப்போ எங்கே போயிருந்தார் அருணன்? ஐயோ நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே, ஜித்னா அதாபி உத்னா ஹக்குன்றீங்களே, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா, தமிழ்லையாவது அதை சொல்லுங்கடான்னு நீங்கள் யாராவது கேட்டீங்களா? அப்போ உங்கள் தலைவர் சொல்கிற போது அமுக்கமாக உட்காந்துருப்போங்க. அந்த மாதிரி அது தெரிஞ்ச விஷயம். ஆட்சியில் சொன்ன போது கேட்டுக்கணும் இல்ல, சொன்ன போது கேட்க சொல்லாத பிரதமரை வந்து கேட்குறீங்களே, சொன்ன ஆளை விட்டீங்களே, அதானே என் பாயிண்ட். சமஸ்கிருதம் அருணன் பாடுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் 10 வருஷமா கேரளாவில் கிட்டத்தட்ட 17 யூனிவர்சிட்டி இருக்கு, சமஸ்கிருதம் தான் அங்கே கத்துறாங்க. அது ஏன் பினராயி விஜயன் கிட்ட அவருக்கு அந்த கோவத்தை காட்ட மாட்டேங்கிறாரு? அவர் ஏன் பாவங்க தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்து உட்கார்ந்து 10 கோடி வாங்கினாங்கல்ல திமுக கிட்ட இருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க, இவங்க வந்து தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுவாங்க சார். அதெல்லாம் பத்தி பேசுறவங்க அபிஷியலா 10 கோடியும் 15 கோடியும் வாங்கினவங்க. மாநில செயலாளரே சொல்லியிருக்காரு, அபிஷியலா தேர்தல் ஆணையம் வாங்கினதை குற்றம் சொன்னவங்க, வாங்கிய பணத்தை அமுக்கமா இருந்தவங்க, திமுக சொல்லி தானே உலகம் தெரிஞ்சது இவங்க வாங்கின பணத்தை. இவங்களா வந்து சொன்னாங்களா? அப்படி வாங்கின பணத்துக்கு திமுக இவங்க அடிமையாக இருப்பார்களா? இல்லைன்னா எங்க அதிமுகவை பார்த்து எத்தனை வாட்டி அருணன் அடிமை அடிமைன்னு சொல்லியிருப்பாரு, பாஜகவின் அடிமை பாஜகவின் அடிமை. அப்ப 10 கோடி வாங்கிய திரு அருணன் அடிமையாகத்தானே இருக்க வேண்டும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அருணன் தனிப்பட்டது அவர்களுடைய கட்சியை சொல்றேங்க, அவருன்னு சொல்லல, அவர் கட்சியை சொல்றேன். எப்படி அதிமுகவை அடிமை அதிமுக பாஜகவுக்கு, ஏன்னா பாஜகவுக்கு சொன்னதுனால தான் நான் சொல்றேன். அவர்கள் அப்போ வாங்கிய பணத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய கட்சி ஆக இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. சமஸ்கிருதத்தை கேரளால பினராயி விஜயன் கிட்ட சொல்லுங்க, முடிஞ்சா அதை எடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழகர்கள் வந்து நீங்க சொல்லலாம். கொஞ்சம் இன்னைக்கு முதலமைச்சருக்கு மக்கள் கிட்ட போய் என்ன பேசணும் என்பது அவருக்கே தெரியும், பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. இதை எப்படியாவது பிரதமர் மேல பழிய போட்டு இங்க மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அவர்களுடைய வார்த்தையில சொல்லணும்னா, ஒன்றிய அரசாங்கம் வந்தா இது நடக்கும், வந்தா அது நடக்கும், பிரதமர் மீண்டும் வந்தால் எலெக்ஷனே நடக்காதுன்னு சொன்ன அதே ஆட்கள் தான் இவங்க. வட இந்தியர்களை கொச்சையாக பேசுபவர்கள், வட இந்தியர்களை மதிக்காதவர்கள், பேசிய அந்த கட்சிகளுக்கு மக்கள் பாடம் இல்ல சார். 2026 நீங்க சொல்றதுபடி மறுசீரமைப்பு கிடையாது. எதா இருந்தாலும் மறுசீரமைப்புன்றது முக்கியமாக தேவைங்க. 50 வருஷம் வரும், அது வரும்போது வரும், அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? நீங்க சார் அஷூரன்ஸ் 26 முடியுது. ஓகே, முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன ஆரம்பிச்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எப்படி முதலமைச்சர் இதை ஆரம்பிச்சாரு, இந்த இஷ்யூ எப்படி ஆரம்பிச்சாரு? அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொகுதிகள் குறையும்னாங்களா? எப்படி 8 தொகுதிகள் குறையும்னாங்களா? இப்போ எங்க வந்திருக்காங்க? எங்களுக்கு அதெல்லாம் எப்படி வந்துன்னு சொல்லவே இல்லை. எப்படி 8 தொகுதி வந்தது குறையுது? உங்களுக்கு யார் சொன்னா? அந்த மனிதர் யாரு? அவர் எப்படி சொன்னாரு? சொல்லத்துக்கு உங்களால தெரியவே இல்லாத நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? எப்படி இந்த பொய்யும் புரட்டலையும் சொல்லி நீங்க எப்படி வாழ்க்கையை ஓட்டலாம் நினைக்கிறீங்களா? சஃபி குறுக்கிட மாட்டோம். இல்ல ஒண்ணே ஒண்ணுதான், அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. அருணன் சார் உங்ககிட்ட வர உங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஒரு நிமிஷம் ரொம்ப இந்த வார்த்தையை வச்சு நீங்க என்ன பயமுட்டாதீங்க. நீங்க பதட்டப்பட்டு இவரை நீங்க பேசவே இல்ல, பதட்டப்பட்டு இருங்கண்ணே. அதாவது ஹிந்திக்காரங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, இது பண்றாங்க. எம்பிக்கள் பேசுறதெல்லாம் இருக்கு என்கிட்ட. பிரதமர் பேசுறது என்கிட்ட இருக்குதுங்க. தமிழர்கள்னா திருடர்கள், சாவியை கொண்டு போயிருவாங்க. இந்த கோயில்ல உங்க பிரதமர் மேடையில பேசுறாரு, எங்ககிட்ட இருக்குது, எங்ககிட்ட இருக்குது, எங்ககிட்ட தமிழர்கள் மாறி வருது. தமிழர்கள் திருடர்கள் சொன்னாங்க பிரதமர், அது அப்பட்டமான பொய். ரெண்டாவது பொய்யை தவிர திமுக எதுவுமே பேசல. பொய்யை தவிர ஒடிசால பாண்டியன் பத்தி சொன்னது ரெண்டாவது மேட்டர். 3 கோடி அரிசி இலவசம் பொய்யை தவிர இருங்க. ரெண்டாவது மேட்டர் வந்துறேன். நீங்க சொல்லாதது சொல்லக்கூடாது. இருங்க. ரெண்டாவது மேட்டர் ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் அப்போ பிரதமர் சொன்னாரு, அன்னைக்கு விவாதம் எடுத்தோமா இல்லையா? பாண்டியன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை கிளப்பினது. அது எதையோ அவர் சொல்றாங்க. பூரி ஜெகநாதர் கோவில் சாமி நான் பேசுற ரெண்டாவது சரி திருச்சி சொல்றீங்கன்ற இல்ல அவர் சொல்வாரு என்ன நான் சொல்வாரு இல்ல அன்னைக்கு லைவ்ல இருக்கு பிரதமர் பேசுறது இருக்கு. முதல் மேட்டருக்கு இவ்வளவு பதித்து ரெண்டாவது மேட்டர் சொல்றோம் பாருங்க. ஜித்னி ஆபாதி உத்னா ஹக் சொன்னார் இல்லையா அண்ணன் ஒரு ஹிந்தி வார்த்தை. அது ராகுல் காந்தி அவங்க ஏன் சொன்னாரு தெரியுங்களா?
இமாச்சல் பிரதேஷ், மேகாலயா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் மொத்தம் கேஸ்ட் சென்சஸ் பீகாரில் பண்ணது பார்த்தீங்கன்னா SC ST 84% இருக்காங்க. அதில் ஆனால் 90 செக்ரட்டரி இருக்க வேண்டியது 3 பேர் தான் ஓபிசியில் இருக்காங்க. இதை தான் 5% ஆஃப் த பட்ஜெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற ஆட்கள். அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஜித்னா ஆபாதி உத்னா ஹக் வேணும். 90 ரெப்ரசன்டேஷன்ல ஓபிசி ரெப்ரசன்ட் ப்ராப்பரா கொடுங்க. அப்படியே மாத்தி சொல்றாங்க. இது அப்படியே மாத்தி சொல்றாங்க. இத கிரண் ரிஜிஜு சொன்னாரு. இந்த ஜித்னா ஆபாதி அப்படியே பிரச்சனை முடியணும். திமுக திருப்பி பண்ணி சொல்றது. இல்ல நான் இப்ப படிப்பேன். பிரதமர் கர்நாடகால வந்து காங்கிரஸ் சொல்றபடி மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் நடக்காது அப்படின்னு சொன்ன வீடியோ காட்டுறாங்க. அப்ப அது ஹைதராபாத்ல, தெலுங்கானா அவங்க நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே சொல்லிட்டேன்ல கார்கே, லெட் இட் பி ரிட்டன். நீங்க பிரசிடென்ட் போய் சொல்லி ஒரு ரிட்டன் அஃபிடவிட் போடுங்க. நீங்க கேக்குற போதெல்லாம் கொடுக்கிறதுக்கு அரசு நடத்துது. இல்ல இத ப்ரோபோஸ் பண்ணது காங்கிரஸ் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. ஒரு கார்கே என்னன்னா, நியாயமான ஒரு விஷயத்தை கேக்குறோம். உண்மை சொல்ல போனா நான் இந்த மேட்டரை இன்னும் டீப்பா கொண்டு போனா 370 அபாகேட் பண்ண பிறகு காஷ்மீர்ல 6-7 சீட் கூட்டினாங்களா இந்த சட்டசபை தேர்தலுக்காக? அந்த 6-7 சீட்டு இந்துக்கள் இடத்துல மட்டும் கூட்டினாங்களா? இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இல்லாம போச்சா? இப்ப கூட்டின 83 சீட்ல ஒரு நிமிஷம் இருங்க. 83 சீட்ல இருங்க. உங்களுக்கு எல்லாம் பொய்யா தானே தெரியும். கிடையாதுங்க. இப்போ கூட்டது இங்க காஷ்மீர்ல கூட்டுறாங்க. 370 இது பண்ண கரெக்ட்டா சார் ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் கூட்டது இந்த சட்டசபை தேர்தலுக்காக பண்ணது 83 சீட்ல 90 சீட் ஆக்குனீங்களா? அந்த 6-7 சீட் எந்த பக்கம் கூட்டினீங்க? இந்த பேஸ்ல கூட்டினீங்க. அப்போ உங்களுக்கு எங்க தேவையோ அங்க நீங்க லாவகமா பண்றதுக்காக நாங்க உட்கார்ந்திருக்கோம். எங்க வரி மட்டும் வேணும், மருத்துவம் வேண்டாமா? மொழி முதல் தொகுதி வரை உச்சமடைகிறதா திமுக பாஜக மோதல்? ஆசீர்வாதமாச்சாரி குறுக்கிட்டீங்க, சிறிய குறுக்கீடு மட்டும். அப்புறம் அருணன். அதாவது அருணன் சார் வந்து சமஸ்கிருதம் பத்தி பேசினாரு. அவர் அருணன் சாரோட பேரை சமஸ்கிருதத்துல தான் இருக்குது. ஒருவேளை அவர் வந்து தன்னோட பேரை வந்து மாத்திக்கணும்னு அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனாலையும் சமஸ்கிருதம் அவருக்கு பிடிக்காததுனாலையும் அதை வந்து கன்சிடர் பண்ண நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழுக்காக அவர் செய்தது, மற்ற மொழிகளுக்காக செய்ததுன்றதை வந்து நாங்க பட்டியலிட்டு காட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ வந்து இன்னொரு மொழியை வந்து கத்துக்கிறதுனால வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆங்கிலமும் தமிழும் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதாவது 13 மொழிகள் தமிழ் உள்பட நீங்க வந்து போட்டித் தேர்வுகள்ல வந்து நீங்க பங்கு பெறலாம். அது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டா இருந்தாலும் சரி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனா இருந்தாலும் சரி, பேங்க் ரெக்ரூட்மெண்டா இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்தது நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து ரயில்வே டிக்கெட் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரயில்வே டிக்கெட்ல தமிழ்ல நீங்க பார்க்கலாம். அதை கொண்டு வந்தது நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி வந்து சுப்பிரமணிய பாரதிக்கு வந்து இருக்கை கொண்டு வந்தது வந்து நரேந்திர மோடி அவர்கள். உலகம் எல்லாம் போய் தமிழை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது நமக்கு ஒரு பெருமையா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து சமஸ்கிருதம் கொண்டு வரும், ஹிந்தி கொண்டு வரும் அப்படின்னு அந்த நீங்க சொன்னீங்களா பேராகிராஃப் அந்த தேசிய கல்விக் கொள்கையில, அதுக்கு அடுத்த பேராகிராஃப் அருணன் சார் படிச்சாருன்னா கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து எல்லா மொழிகளையும் வரிசையா பட்டியலிட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராட்டி, குஜராத்தி, பெங்காலி அப்படின்னு, பஞ்சாபி அப்படின்னு. ஆக எந்த ஒரு மொழியையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணிக்கவில்லை. இன்ஃபேக்ட் தேசிய கல்விக் கொள்கையில வரும்பொழுது அதுல வந்து முக்கியமான சேஞ்ச் பண்ணவரு நரேந்திர மோடி. எந்த இடத்துல ஹிந்தி அப்படின்னு இருந்துச்சு, கொட்டாரி கமிஷன் சொன்னது ஹிந்தி படிக்கணும் தான் சொல்லி இருந்துச்சு. ஆனா அந்த ஹிந்தின்ற வார்த்தையை எடுத்துட்டு அதுல அவர்களுடைய தாய்மொழியில படிக்கணும்னு சொன்னவரு நரேந்திர மோடி. அதை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததாக வந்து நம்ம தொகுதி மறுசீரமைப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பை ஒரு பூதாகரமா கட்டமைச்சு இல்ல. ஓகே, ஒரு பாயிண்ட் பேராசிரியர் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் முடிக்கிறேன். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு இல்ல முடிச்சுக்கிறேன், ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். அதாவது தொகுதி மறுசீரமைப்பை பத்தி ஒரு பூதாகரமா சஃபி வந்து பேசிக்கிட்டு இருந்தார். சார்
சமயம் வரும்பொழுது அதுக்குரிய கமிஷன் வந்து அது ஃபார்ம் பண்ணப்படும். அதுக்கு பிறகு டெலிபரேஷன்ஸ் நடக்கும். எல்லா கட்சிகளும் வந்து அதுல வந்து அவங்களுடைய கருத்துக்களை வைத்து அதுக்கு பிறகு ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்கும் அந்த கமிஷன். ஆக மொத்தம் திடீர்னு வந்து ஜனவரி 1ஆம் தேதி 2026 அன்னைக்கு இதுக்குரிய அறிவிப்பு வருமானா, ஜனவரி 1, 2026 31 டிசம்பர் 2026 தான். கிட்டத்தட்ட 365 நாள் அந்த வருஷத்திலும் இருக்கும். நம்ம அதையே கடந்து நாளைக்கே வந்து பூச்சாண்டி காட்டுறீங்களே, அது நியாயமான்றதா எங்களுடைய கேள்வி. ஓகே அருண் இல்ல, அதாவது மிக முக்கியமான கேள்வி இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய 7.2% நாடாளுமன்றத்தின் மக்களவை எண்ணிக்கையிலே இன்றைக்கு 39 என்பது 7.2. இந்த சதவீதம் குறையக்கூடாது என்று எல்லாரும் கேட்கிறோம். அதாவது பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி அது உட்பட கேட்கிறோம். அவங்களும் 5ஆம் தேதி கூட்டத்தில் கலந்துக்க போறாங்க. ஆனால் அதை பற்றி மட்டும் ஸ்ரீராமும் சரி ஆச்சாரியாவும் பேச மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி வருமே, ஏயா பதட்டப்பதிக்கு அப்படி வரும்போது பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தள்ளிவிட பாக்குறாங்க. இது வந்து உடனடியாக பேசப்பட வேண்டிய விஷயம். இது அனைவருக்குமானது. தயவு செய்து ஸ்ரீராம் அவர் தனி மனிதர், அவர் இருக்கட்டும். பாஜகவுடைய பிரதிநிதி என்கிற முறையில் தயவு செய்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் ஆச்சாரியாவுடைய அகில இந்திய தலைமையிடம் தயவு செய்து பற்றி பேசணும்னு நான் கேட்டுக்கொள்வேன். ஒன்னு. ரெண்டாவது, மொழி பிரச்சனையை பற்றி இங்க பேசும்போது நான் குறிப்பிட்டேன், அந்த தேசிய கல்வி கொள்கை எனப்படுகிறதுல கடைசி பகுதியில் நான் சொன்னதை ஆச்சாரியா ஒப்புக்கொண்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் அவர் படிச்சிருக்காரு, நம்ம ஏற்கனவே வாதம் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு கவனிங்க. ஆமையா அப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு? கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் சமஸ்கிருதத்தை சொல்லித்தர ஏற்பாடுகள் செய்யப்படும். இப்படி சமஸ்கிருதத்தை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மற்ற மொழிகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதுதான் இவங்களுடைய தந்திரம். அவர் ஸ்ரீராம் வந்து உடனே சமஸ்கிருதம் பேசினாலே அவர் பாவம் கொந்தளிக்கிறார். கேரளாவில் பாரியா 12 யூனிவர்சிட்டி இருக்கு. கேரளாவில் மட்டுமா சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு? நாட்டில் பல இடங்கள் இருக்கு. அதையெல்லாம் நான் எதுக்கல. கொஞ்சம் பாருங்க, நீங்க பேசும்போது நான் பொறுமையா இருந்தேன். நீங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுறீங்கன்னு நேயர்கள் கேட்டிருப்பாங்க. அப்போ நான் தலையிடல. ஆகவே நான் பேசுறது நீங்க இது பண்ணிட்டு அப்புறமேல் பதில் சொல்லுங்க. ஐயோ ஐயோ ஆமா ஆமா வெளியிலிருந்து பேசுறேன் கொஞ்சம் இல்ல அருணன் மட்டும் தெரியும். ரைட் தெரியட்டும். இல்ல நான் கேட்கறது என்னன்னா, பல்கலைக்கழகம் இருக்கு, அது வேணாம்னு நானே பேசலையே. ஆனால் கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் சமஸ்கிருதத்தை சொல்லி தரணும்னு அந்த ஒரு மொழி பற்றி மட்டும் இப்படி குறிப்பிட்டா என்ன அர்த்தம்? ஆரம்ப பள்ளியில இருந்து கடைசி வரைக்கும் சமஸ்கிருதத்தை சொல்லி தருவீங்க. இன்றைக்கு இந்தி பேசுகிற பல மாநிலங்களில் 3வது மொழியாக ஏற்கனவே சமஸ்கிருதம் தான் சொல்லி தரப்படுகிறது. ஒன்றிய அரசுடைய கேந்திரிய வித்தியாலயங்களில் அந்த பள்ளிகளில் சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலே இந்திய ஆசிரியர்கள் இருக்காங்க, சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க, தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என்று இன்றைக்கு பிரச்சனையா இருக்குது. ஆகவே இந்த உண்மையை சொன்னா கேரளாவை பாருனா இதுதான் சரியான பதிலா என்று நான் நேயர்களுடைய விஷயத்துக்கு விட்டுறேன். அடுத்த பாயிண்ட், இப்ப நான் கேட்ட மட்டுமா பேசுறோம்? நம்ம வந்து மும்மொழி கொள்கை நாட்டுக்கு பேசுறோம். சரி, ஒரு நிமிஷம் வெளியிலிருந்து பேசுறது நம்ம அலோவ் பண்ணுவோம். ப்ளீஸ் ஸ்ரீராம் அவர் வெளியிலிருந்து பேசுறாரு, அலோவ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் நீங்க குற்றச்சாட்டு வைங்க. ஸ்ரீராம் ப்ளீஸ் இருங்க நான் பேசிடுறேன். நிமிஷம் கூட பேசல, அவரே பேசட்டுங்க ஐயா. அவங்க பேச விட மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், பாஜகவுக்கு தமிழ் பற்று இருக்கியா? அதுக்கு அவர் சொல்ற காரணம், ஒரு இடத்துக்கு ஆதித்த கரிகாலன் பேரை வச்சிருக்காங்க. நானும் அந்த செய்தியை பார்த்தேன். நல்லது. ஆனா அது மட்டுமே எப்படிங்கயா தமிழ் வளர்ச்சி? சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு அக்கறையா போட்டிருக்கீங்கல்ல, அது தமிழும் வந்து செம்மொழி தானே. அதற்கு இந்தியா முழுக்க இதே போல கட்டுத்தர ஏற்பாடு செய்வோம். மும்மொழி திட்டத்தின் அடிப்படையில் கூட உத்தரப்பிரதேசத்துல தமிழ் இல்ல, மத்திய பிரதேசத்துல தமிழ் சொல்லி தரல, ராஜஸ்தான்ல சொல்லி தரல, இமாச்சல் பிரதேசம் நாங்க அடிக்கிட்டே போக முடியும், எங்கேயுமே தமிழ் சொல்லி தரல. ஆனா இத பேர் வச்சா மட்டும் போதும். ஆகவே இந்த மாதிரி கேள்விகளை கேட்டா இதுக்கு பதில் சொல்ல முடியாம நீ உங்க கட்சியில அடிமை கட்சியா அப்படிங்கிறாரு. இப்ப இவர் தனி மனிதர், நான் இவரை அடிமைன்னு சொல்லலாமா? பாஜக கருத்துக்களை RSS கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறாரு. அவங்களுடைய அடிமையா இவரு? அந்த அடிமையா இருக்க இவர் எவ்வளவு பணம் வாங்கினாரு? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமாம்,
நாங்களும் அடிமைன்னு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அவதூறுல அதிமுக மட்டும் அடிமை இல்லை, நாங்களும் இல்ல, அடிமைன்னு அது- ஒத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். முடிச்சுங்க. நீங்க இல்ல நாங்க யாருக்கு அடிமை இல்ல. ஆனா நீங்க RSS அடிமை என்பது உங்களுடைய பேச்சில இருந்து தெரியும். திமுக க்கு அடிமை, நீங்க பாஜக இந்த பேச்சில இருந்தே வருது. இதுதான் என் கருத்து. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிக்கங்க. சரி. நல்லா சொல்லிக்கங்க. அப்ப சரி, நீங்களும் சரி, நல்லா இல்ல, சொல்லுங்க. நம்மள ஓகே, ஒரு நிமிஷம். நான் வரேன், ஒரு நிமிஷம். அருணன் சாருக்கு நான் ஒரு சொல்லிடுங்க. ஒரு சுருக்கமா. சிறிய குறுக்கீடு. அதாவது சார் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து தமிழ் தமிழ் இல்லைன்னு இல்லைன்னு சார் தயவு செய்து வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு வரட்டும். ஈவன் சார் ரோட்ல வந்து ஹைவேல தமிழ்ல போர்டே வச்சுட்டாரு யோகி ஆதித்யநாத். நீங்க வந்து எந்த ஒரு நேஷனல் ஹைவேல டிராவல் பண்ணீங்கன்னா கூட ஸ்கூல்ல சொல்லி தராங்க. தமிழாசன் ஆப்ஷன் இருக்குங்க. ஏன் தெரியுமா? ராகுல்பில தமிழாசன் ஆப்ஷன் இருக்குங்க. அங்க வந்து சும்மாவே உட்கார்ந்து போய் சொல்ற ஆட்களே இந்தியாலே மும்மொழி இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல மட்டும். ஆனா தலைவர் எல்லாம் ஸ்பெயின்ல ஃபுட்பால் ஆடலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம். ஆசீர்வாதம் பேசுற அவருடைய ஆடியோ கேட்டா வந்து மொழி திணிப்பு. தமிழ் மொழி டெல்லிக்கு பக்கத்துல உள்ள உத்தரப்பிரதேசத்துல பார்டர்ல வந்துருச்சு சார் தமிழ் ஸ்கூலு. நீங்க மும்மொழியில தமிழ் சாய்ஸ் கொடுக்கப்படுதா? அங்க டீச்சர்ஸ் இருக்காங்களா? சார் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போய் சொல்லாதீங்க. எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க, எத்தனை பள்ளிகள் சொல்லித் தரான்னு பட்டியல் கொடுங்க. உங்க அரசாங்கத்தை வெளியிட சொல்லுங்க. உங்க உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை வெளியிட சொல்லுங்க. நான் கூட்டி கொண்டு போய் காட்டுறேன் அவருக்கு எந்த ஸ்கூல்ல தமிழ் சொல்லி இருக்காங்க அப்படின்னு. இதே ஒரு பள்ளி 2 பள்ளியை காமிச்சு என்னங்க? உங்க அரசாங்கத்தை சொல்லுங்க, கணக்கு கொடுக்க சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம். நான் திரு SS ஸ்ரீராம்கிட்ட இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. பாஜக தவிர்த்து எல்லாரும் போறாங்கன்னா எல்லாரும் ஒரு நெரேஷன்ல இருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் நிக்குது அப்படின்றப்போ அங்க பாஜக தனித்து விடப்படுறதா இருக்காதா? நீங்க என்னங்க தனித்து விடுறது? இல்லாத ஒரு விஷயத்துக்காக சும்மா டிராமா போட்டு அதிமுக போறாங்க. உங்களால உருப்படியா என்ன பண்ண முடிஞ்சது? இன்னைக்கு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் இவர் இன்னைக்கு ஆட்சி பதவி ஏற்றதுல இருந்து மகாராஷ்டிரால மும்பை மாதிரி 3 மடங்கு மும்பை சிட்டியை இந்த 5 வருஷத்துல பண்ணுவோம்னு சொல்றாரு. இந்த இன்னொரு போர்ட்டை ஒன்று அவருடைய போர்ட்டோட பேரை சொல்கிறேன், வாத்வானா போர்ட்டு. அது வந்து மும்பையோட மகாராஷ்டிராவோட தலையத்தை மாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் பண்ணுவேன்றாரு. ஸ்டார்ட் அப் இந்தியாவோட ஹப்பு மகாராஷ்டிரா. இதுதாங்க தொலைநோக்கு பார்வையே. மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு, சனாதன ஒழிப்பு, இதெல்லாம் வந்து உங்க அரசியலுங்க. அந்த சீஃப் மினிஸ்டருக்கும் இங்க இருக்கிற கூட சீஃப் மினிஸ்டருக்கும் டிஃபரன்ஸை பாருங்க. நீங்க என்ன பேசுறீங்க? 5 லட்சம் கோடி இந்த அரசாங்கத்துக்கு செக்ரட்டரி வந்ததே கமிஷன் அடிக்க 5 லட்சம் கோடி கடனை வைத்து இவர்கள் எல்லாம் கமிஷன் அடிச்சாருன்னு பேசினாரு. இன்னைக்கு எவ்வளவு? இன்னைக்கு தமிழ்நாடு கடன் 9 லட்சம் கோடி. அப்ப யார் கமிஷன் அடிப்பான்னு ஒரு கேள்வி வருமா வராதா? முழுக்க மக்களின் உணர்ச்சிகளையும் அல்பத்தனமான விஷயங்களையும் நீங்கள் பேசிக்கொண்டு உங்களுடைய பேட் கவர்னன்ஸை மறைப்பதற்கு பிரதமரை நீங்கள் எப்போது வேணாலும் ஆயுதமாக பயன்படுத்தும் என்பது 2024 பயன்பட போவது இல்லை. அதே மாதிரி ஒரு நிமிஷம், திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியா சொன்ன மாதிரி அருணன் அவர்கள் அருணன் என்ற சமஸ்கிருத பெயரை மாற்றுவதற்கு அவரால் முடியுமா? அது அவருடைய கேளுங்க. அப்படி அது அவருடைய சார் எனக்கு சமஸ்கிருதத்தின் மீது வெறுப்பு கிடையாது. சமஸ்கிருதத்தை திணிக்காதீங்க. இல்ல ஒரு சொன்னது சூரிய நாராயண சாஸ்திரி. அவர் தன் பேரை பரிமார் கலைஞர் மாத்தினாரு. பற்றல மாத்த வேண்டியதானே அவரு. சங்கிகள் தான் தமிழின் எதிரிகள் சங்கிகள், கம்யூனிஸ்டுகள், ஆராய்ச்சி பண்ற மாதிரி போயிடும். ஜாதக ஆராய்ச்சி பண்ண வேற நிகழ்ச்சி இருக்கு. அவருக்கு வந்து சமஸ்கிருதம் வந்து இந்திய நாட்டுல பேசப்படக்கூடிய இங்க பிரச்சனைய அரசியலாக குறிப்பா வந்து
நேரேஷனை பாஜக எதிராக திமுக கொண்டு போகுதா? அரசியல் ரீதியாக களத்தில் இன்னைக்கு பாஜக திமுக வந்து பாஜக எதிர்க்குது, பாஜக அது பதில் சொல்லுது. ஸோ 2 பிளேயர் மட்டுமே இருக்க மாதிரி ஒரு களம் இருக்கா இன்னைக்கு? திமுக பாஜகவை எதிர்க்கிறதுலாம் இல்லை சார், ஃபாசிசத்தை எதிர்க்குது. வெரி சிம்பிள், அண்டர்லைன் தட் வேர்ட். ஃபாசிசத்தை எதிர்க்குது. ஏன் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்கள் தலைப்பே போட்டிருக்கீங்க திமுக பாஜக எதிர்ப்பு வலுக்கிறதான்னு. திமுக பாஜக வந்து எதிர்ப்பு ஆரம்பிக்கவும் இல்லை, வலுக்கவும் இல்லை, முடியவும் இல்லை. எப்போ எல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் என்ன ஒரு சின்ன பிரச்சனை வருதோ அங்கே திமுக எதிர்த்து நிற்கும் திரும்பவும். இது இப்போ இல்லை, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இது சார். சார் நான் இவர் பேசும்போது குறுக்கிடவே இல்லை, நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயமா, மாநில உரிமை உங்களை விட நான் அதிகமா சத்தம் போட்டு பேசுறேன். இல்ல எல்லாரும் சத்தம் போட்டா நான் நிகழ்ச்சி நடத்த முடியாது. இல்ல இல்ல எல்லாரும் சத்தம் போடலாம், ஆனா நிகழ்ச்சி நடத்த முடியாது. உங்கள மாதிரி நாகரிகமா நான் பேச மாட்டேன். நாகரிகமா பேச மாட்டேன். என்னன்னா இப்போ திரும்ப வந்து ஆசீர்வாத் சார் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ரயில்வே டிக்கெட்ல தமிழ் இருக்குது பாத்தீங்களா, மோடி அதுதான் கொண்டு வந்தாரு, இதை விட வேற என்ன செய்ய முடியும்? இவங்க இந்தி சமஸ்கிருதம் சொல்றாங்க. ரயில்வே டிக்கெட்ல தமிழ் வருது வந்து பெரிய சாதனை இல்லை சார். அதெல்லாம் சாதனை தூக்கிட்டு வராதீங்க. தமிழ் இருக்கைக்கு ஏதாவது பண்ணீங்களா? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? இந்த பாருங்க பட்டியல போடுங்க, பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. சீரா பாருங்க, இந்த மாதிரி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் ரொம்ப அமைதியா போய் இல்ல சார், அவர் ஆசீர்வாத் மாச்சாரிக்கு கேள்வி எழுப்புறாரு. இல்ல இல்ல சீரா, இல்ல சீரா நான் சஃபி மோட்டோ இருக்கட்டும், அவர் மியூட் பண்ணுங்க. இல்ல இல்ல என்னன்னா இல்ல கார்கே இப்போ சொன்னார் இல்லையா ரயில்வே டிக்கெட் போட்டிருக்கோம். நீங்க தமிழுக்காக வேற என்ன செஞ்சீங்கன்னு ஒண்ணு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒண்ணுமே ஸ்ரீராம், this is the end. நீங்க இனிமேல் நீங்க பேசுறது 2 பேர் குறுக்கிட்டு என்னோட நிலைமையை புரிஞ்சுங்க. என்னன்னா தமிழுக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, இதை கொடுத்ததை என்ன அநியாயம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாலே தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். அருணன் சார தேவையில்லாம ஒரு பேரை மாத்துங்க சந்தோஷப்படுங்க சார். சமஸ்கிருதத்துல ஒரு பேர் தானே வச்சிருக்காரு, அதுக்கே உங்களுக்கு அவ்வளவு அடிவேறி எரியுது. அவர் வச்சுட்டு போட்டோம். ஸ்டாலினுடைய பேர்ல வந்து கட்டம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை, முதல்வரை ஆக முடியாதுன்னு சொன்ன கூட்டம் தான் இது. இப்ப அருணனுக்கு வந்திருக்குது. இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஜோசியமும் கட்டமும் ஜாதகமும். கார்கே சார் பேச முடியாது. அவர் எவ்வளவு டைம் கொடுத்தீங்க? இல்ல பிரேக் விட்டு திரும்ப பேசுவோம். ஓகே, என்னன்னா ஒன்னு சொல்லிக்கிறேன் கேளுங்களேன். பிஜேபி will never stop all these types of diversion and turns. ஆனா திமுக பொறுத்தவரை மிக தெளிவாக அது ஸ்டாண்ட்ல நிக்குது. நீங்க இந்திய எந்த வகையில கொண்டு வந்தால் நிறுத்துவோம், நீங்க தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில அநீதியை காமிச்சாலுமே மக்களிடத்தில் அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுவோம், மக்கள் கேட்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். மொழி முதல் தொகுதி வரை உச்சமடைகிறதா திமுக பாஜக முதல் இறுதி நேரம் இறுதி கருத்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியிட்ட இருந்து. இது திமுக விசஸ் பாஜக அப்படின்ற களம் கூர்மை அடையுதா? ஏன்னா மொழி விவகாரமா இருக்கட்டும், தொகுதி விவகாரமா இருக்கட்டும், சரி இப்போ மற்ற பிளேயர்ஸை தாண்டி திமுக பாஜக அப்படின்றப்போ ஆடட் அட்வான்டேஜ் திமுக கிடைக்காது. அதுல அதுக்கு முன்னாடி வந்து சஃபி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொன்னாரு. அதாவது தமிழுக்கு வந்து ஒரு 2 சென்டென்ஸ்ல முடிக்கிறேன். தமிழ்ல அதுவும் குறிப்பாக ரயில்வே டிக்கெட்ல தமிழ் கொண்டு வந்தது வந்து ஏதோ ஒரு ரொம்ப அற்பத்தனமான ஒரு இதை கமெண்ட் பண்ணாரு. சார் அது மட்டும் போதுமான UPA 2ல நீங்க இருந்தீங்க சார். அது ஏதோ உண்மை இல்லாத ஒரு விஷயம். அது கூட 10 வருஷம் சென்ட்ரல் ஒரு நிமிஷம் சஃபி, நீங்க அதே சமயம் இன்னைக்கு திருக்குறளை வந்து 100 மொழிகள்ல மொழிபெயர்த்து வந்து அதற்குரிய ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்துல சிங்கப்பூர்ல வந்து மலேசியால வந்து திருக்குறளுக்குரிய அந்த இருக்கைகளுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து பிரான்ஸ்ல வந்து திருவள்ளுவருக்கு சிலை வந்திருக்குது. இன்னைக்கு வந்து தமிழுக்காக பாடுபடக்கூடிய ஒரே பிரதமர் வந்து நரேந்திர மோடி அப்படின்றது வந்து இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக வந்து நீங்க வந்து கேட்டீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. களம் இந்த களம் வந்து
களம் எப்படி போகுது அப்படின்னா திமுக வெர்சஸ் பாஜக. ஏன்னா என்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்புல வந்தாரோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி தமிழ்நாட்டோட களம் மாறி போயிடுச்சு சார். அது உண்மை, நிசப்தமான உண்மை. இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் வேற ஒருத்தர் இருக்கலாம் சட்டமன்றத்துல, ஆனா இன்னைக்கு உண்மையில இருக்கிறது திரு அண்ணாமலை. தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் வலுப்பெற்று திமுக வெர்சஸ் பாஜக திமுக சாதகம் இல்லையா? கள்ளச்சாராய ஊழல், கள்ளச்சாராய சாவு, இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில கேள்வி கேட்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக பாஜக. அதன் இன்னைக்கு டைவர்ஷனுக்கு டாக்டிக்ஸாக போயிட்டு இருக்காரு. ஓகே அருணன் எழுதிக்கிறோம். இல்ல அதாவது தமிழுக்காக இந்த மாதிரி கட்டடங்களுக்கு பேர் வச்சோம், அல்லது ரயில்வே டிக்கெட்டை தமிழ்ல கொண்டு வந்த ரயில்வே பேரே தமிழ்ல இல்ல, சரி இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெறும் அடையாளபூர்வமானது. நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க எந்த மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட திணிப்பு தான் கூடாதுங்கிறோம். 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும், தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளையும் ஒன்றிய அரசினுடைய அலுவல் மொழிகளாக ஆக்க வேண்டும். அதுவே தமிழுக்கு செய்யக்கூடிய நிறைவான சரியான பங்களிப்பாக இருக்கும். இந்த நவீன காலத்துல, இந்த கணினி யுகத்துல செய்ய முடியும். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அலுவல் மொழிகளாக 24 மொழிகள் இருக்கு. இந்தியாவினுடைய ஒன்றியத்தினுடைய அலுவல் மொழிகளாக ஏன் 22 மொழிகள் இருக்கக்கூடாது? தயவு செய்து நாம தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மொழி பிரச்சனைக்கு. ஓகே, கிளாசிக்கல் பில்டிங், தமிழ் பில்டிங்கு, தமிழ்னு கூச்சல் போடுறவங்கெல்லாம் அது ரெண்டல் பில்டிங்கில் வச்சுருந்தாங்க பெங்களூரில். தமிழ், ஐயோ எங்கள் தமிழ், எங்கள் உயிர், எங்கள் மூச்சு, அப்படி கைகள்லாம் புடைச்சுன்னு வர்றவங்க அந்த தமிழ் கிளாசிக்கல் பில்டிங்கை பெங்களூரில் ஒரு ரெண்டல் பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. 24 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு தரமணியில் இன்னைக்கு சோழிங்கநல்லூரில் கட்டி கொடுத்துருக்காருன்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அந்த பில்டிங்கான ஃபண்டிங்கை கொடுத்து கட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன பெருமை? தமிழ் இவங்க பேசினா பெருமை. 10 வருஷம் யூபிஏ அரசாங்கத்தில் இருந்த போது அதே ரயில்வே டிக்கெட்ல உங்களால தமிழ்ல வர வைக்க முடிஞ்சதா? உங்களால அது முடிஞ்சது இல்ல. உங்களோட தோல்வி தானே இந்த திராவிட மாடல் தோல்வியை பிரதமரை வச்சு மக்களை பயமூத்தலாம் என்பதில் மிகப்பெரிய தோல்வியை காண போவது வருங்கால திராவிட மாடல் இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு கூட்டணி. பொறுத்திருந்து இன்னொன்னுங்க, ஊடகங்களும் இந்த எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து டெய்லி நீங்க மத்திய அரசாங்கத்தை வச்சே விவாதம் நடத்துறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் பாலம் தேரும் ஓடுதா? உங்களுக்கு அதுக்கு ஏன் உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது? முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க விவாதிக்கிறோம். என்னன்னா கார்கே, இருமொழி கொள்கையை வைத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது தமிழ்நாடு. இருமொழி கொள்கையை வைத்து பன்னாட்டு நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எவ்வளோ போய் இப்போ பணியாற்றுறாங்க. இருமொழி கொள்கையை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழன் போகாத மாகாணமே இல்லாமல் இன்று நம்ம நாடு இருக்கிறது. இருமொழி கொள்கை போதும் சொல்லும்போது இவங்க அவசியம் இல்லாமல் இந்த சாதனைகளை, இந்த சக்ஸஸ் எல்லாம் பார்க்காம என்னுடைய மொழி தான் முக்கியம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு முதலாக எதிர்த்து நிற்க வேண்டியது திமுக, எதிர்த்து நிற்கும். அதே மாதிரி எந்த பிரதிநிதித்துவம் எங்கே பிரச்சனை வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அது தெலுங்கானாவாக இருந்தாலும், கர்நாடகாவாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், ஆந்திராவாக இருந்தாலும் தமிழ்நாடு பேசும், திமுக எதிர்த்து நிற்கும். அதற்குண்டான முயற்சி தான் இது. இதை நீங்கள் போட்டிருக்கிற தலைப்பை பொறுத்தவரை முற்றுகிறதான்னு கேட்டிங்கன்னா இது முற்றாது, இது தொடரும். இந்த எதிர்ப்பு திமுக தமிழ்நாட்டிலும் நிச்சயமாக தொடரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மொழி விவகாரத்திலிருந்து தொகுதி மறுவரையறை வரை அடுத்து நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் இதெல்லாம் என்ன முடிவுகள் வருதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.